தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 318வது வேதவினாடி பகுதிக்கான பதில்களை நாம் பார்த்துவிட்டு 319வது வேதவினாடி பகுதிக்கு நாம் செல்வோம். 318வது வேதவினாடி பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வியினுடைய தலைப்பு சில செயல்முறைகள். அதில் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. வரிசையாக அதற்கான பதிலை சொல்லிவிடுகிறேன். இழுத்தல், அதற்கான முதல் பதில். 2 பதில்கள் சொல்லணும். முதல் பதில், சீசர்கள் அந்த பேதுரு மீன்களை பிடித்த பொழுது அதிகமான மீன்கள் இருந்தது, அதை இழுக்க முடியாமல் இழுத்தார்கள். அடுத்து லோத்துவை தூதர்கள் இழுத்து கொண்டு வந்ததை பார்க்குறோம் அந்த சோதம் போகிற பட்டணத்திலிருந்து. அடுத்தது 2வது கேள்வி உடைத்தல். மோசே அந்த 10 கற்பலையை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிதியோன் அவனுடைய சேனைகள் நடுராத்திரிலே எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது 3வது கேள்வி சிரைத்தல். சிம்சோனுடைய தலை சிரைக்கப்பட்டது. அதே போல் அப்சலோம் அவன் அவ்வப்பொழுது தலையை சிரைத்ததை நம்ம பார்க்குறோம். 4வது கேள்விக்கான விடை, 4வது கேள்வி விதைத்தல். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலன் கிடைத்தது. அபிமெலேக்கு உப்பு விதைத்தான் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 5வது கேள்வி மறைத்தல். ராகாப் வேவுக்காரர்களை மறைத்து வைத்ததை நம்ம பார்க்குறோம். அதோடு மீகாள் சொரூபங்களை மறைத்து வைத்தாள். அது மறைத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, ஒழித்து, ஆனால் மறைத்துங்கிறதுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 6வது கேள்வி தலைத்தல். அதற்கு அந்த எகிப்தில் மருத்துவச்சிகள் அந்த எபிரேய குழந்தைகளை காப்பாற்றினதுனால மருத்துவச்சிகள் அவர்கள் தலைக்க பண்ணார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அது வாசிக்கிறோம். சங்கீதம் 92ல் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கர் தலைப்பார்கள், ஆனால் அந்த தலைப்பது அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது போல ஒரு வசனம் சங்கீதம் 92ல் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் தலைத்தல். அடுத்தது 7வது கேள்வி களைத்தல். ஏசா வேட்டைக்கு போயிட்டு களைத்திருக்கிறான், அப்படிதானே? அதுக்கு பிறகு தான் போய் அந்த கூளை கேட்குறான். சரி, அடுத்தது ஏசாயா 44ல் அந்த கொல்லன் வேலை செய்து களைத்து போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அடுத்தது 8வது கேள்வி பிழைத்தல். அது யாக்கோபு சொல்கிறாரு ஒரு முறை, தேவனை நான் சந்தித்தேன், தப்பி பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் எசேக்கியா அந்த அத்திப்பழ அடையினுடைய பற்று போட்டு அவன் பிழைத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்து 9வது கேள்வி பறித்தல். ஏவாள் அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறித்தாள். அதே போல நீங்கள் வேதாமத்தில் படிக்கும் பொழுது சவுலிடமிருந்து ராஜ்யத்தை ஆண்டவர் பறித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது தாவீதுடைய கையில் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசி அதை சொன்னதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 10வது கேள்வி தவித்தல். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து தவித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது சங்கீதம் 119ல் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஓகே, அடுத்தது 319வது கேள்விக்கு செல்வோம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் 2 நபர்கள். ஒரு புத்தகம் 2 நபர்கள். அதாவது வேதாகமத்தில் நமக்கு 66 ஆகமங்கள் இருக்குது. அந்த 66 ஆகமங்களில் ஒரு 7 ஆகமங்களுடைய ஆங்கிலத்தில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு ஜெனிசியஸ் அப்படின்னு சொன்னால் ஜி, ஆதியாகமம்னா ஜெனிசியஸ், ஜி என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் சில பெயர்களுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பக்கம் புத்தகத்தினுடைய பெயர் ஜெனிசியஸ் ஜீன் போடப்பட்டிருக்கும் வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கத்தில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஏ ஆ அப்படின்னு இருக்கு வச்சுங்களேன். ஆதாம் ஏவாள். இப்போ நிறைய எழுத்துக்களில் இந்த ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி, ஆண் மட்டும் போட்டிருக்கும், அது ஆதாம் கண்டுபிடிச்சி, ஏன் போட்டிருக்கும், ஏவாள் கண்டுபிடிச்சி, அந்த 2ஐயும் கண்டுபிடித்து ஜெனிசியஸ் ஜீன் போட்டிருக்கும், அது ஜெனிசியஸ் புத்தகம் ஜி. அந்த ஜெனிசியஸ் புத்தகத்தில் ஆதாம் ஏவாள் பெயர்களை ஒருமுகப்படுத்தணும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் 7 புத்தகங்களுடைய முதல் எழுத்துக்களை சொல்லுகிறேன். சரிங்களா? நான் அதை குரூப்லேயே நான் போட்டுவிடுவேன். சரிங்களா? முதலாவது புத்தகம் ஆர் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு ஆகமத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வேதாகமத்தில்
நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எதுவாக இருக்கலாம். அதை நீங்கள் மாற்றி மாற்றி பேர் இருக்கணும்னா இப்போ 2 பேர் அதை செலக்ட் பண்ணி இந்த புத்தகத்துக்குள்ளே வர மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ நான் மொத்தம் 14 எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 14 எழுத்துக்களும் கரெக்டாக அந்த 7க்கும் பொருந்திடணும். மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஒரு எழுத்தை 2 முறை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு எழுத்து 2 முறை கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆர், முதலாவது ஆகமம் ஆர். 2வது ஆகமம் ஜேல ஆரம்பிக்கிற ஒரு ஆகமம். 3வது என்ல ஆரம்பிக்கிற ஆகமம். 4வது டில ஆரம்பிக்கிற ஆகமம். அடுத்தது 5 எல் ஆரம்பிக்கிற ஆகமம். அடுத்தது 6 ஏல ஆரம்பிக்கிற ஆகமம். அடுத்தது 8 பீல ஆரம்பிக்கிற ஆகமம். பி. சரிங்களா? ஓகே. இப்போ நான் பெயர்களுடைய முதல் எழுத்து, இப்போ இதில் 2 பேரையா நீங்கள் செலக்ட் பண்ணி எந்தெந்த புத்தகத்தில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா, ஜெனிசியஸ் அப்படின்னு புத்தகத்தை கண்டுபிடிச்சி ஆதாம் ஏவாளும் ஏன்னு கொடுத்துருக்கு, ஆதாம் ஏவாளும் அந்த புத்தகத்துக்குள்ள வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே. கொடுக்கப்பட்ட பெயர்களுடைய முதல் எழுத்து 14 எழுத்துக்கள் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு நான் குரூப்பில் போட்டுவிட்றேன். பி. சரிங்களா? பி, குரில் பி. அடுத்தது ச குரில் ச. அடுத்தது அ. அடுத்து ஆ. அடுத்தது தீங்கிறது நெடில். சரிங்களா? தீ. அடுத்தது த. அடுத்தது ம. அடுத்தது ப. அடுத்தது கி, குரில் கி. சரிங்களா? கி. அடுத்தது லூ, நெடில் லூ. அடுத்தது ச. அடுத்தது கா. அடுத்தது சி. அடுத்தது ஏ. இப்போ பாருங்க, இதில் சங்கிற எழுத்துல 2 பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு 2 பேர்களும் ஒவ்வொரு புத்தகத்தோடு நீங்கள் பொருத்தணும். ரொம்ப கஷ்டமான கேள்விகள் கிடையாது. அதனால் இப்படி பொருத்தி நீங்கள் என்ன செய்யணும், விடை அனுப்பணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் 2 மதிப்பெண்கள் கொடுக்கணும். சரிங்களா? அந்த புத்தகத்தையும் கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்துக்குள்ளே வருகிற 2 பெயர்களையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஒரு பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ ஏல ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு அங்கே கிடையாது. அதனால் இன்னொரு பேர் இன்னொரு புத்தகத்தில் ஆங்கிற பேரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து, எல்லாம் பிரபலமான பெயர்கள் தான், ரொம்ப கஷ்டமான பெயர்களை நான் எடுக்கவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான பதிலை நீங்கள் அனுப்பிவிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வர கொஞ்சம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. தெரிஞ்சவங்களை கொஞ்சம் ஊக்குவிங்க. சரிங்களா? நானும் பல வேலைகள் இருப்பதனால உங்களுக்கு சரியான நேரத்தில் கொஸ்டின் போட முடியல. அதுவும் அதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தொடர்ந்து நடத்துவோம். இன்னும் அநேக வேதனுடைய பகுதி நடத்துவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி, வணக்கம்.